வணக்கம் நண்பா, இது உங்கள் சில்வர் ஸ்க்ரீன் விஜயபலா யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூலி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை பற்றியும், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூவை பற்றியும், இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூலி நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்மளோட தலைவர் ரஜினிகாந்த் சார் லீடோவில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் சோபின், உபேந்திரா, அப்புறம் அமீர் கான், நாகார்ஜுனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு உள்ள எக்ஸ்பெக்டேஷனை பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தா நம்ம லோகேஷ் கனகராஜ்னு சொல்லணும். ஏன்னா அவரோட முந்தைய படமான எல்லா படமுமே ஒரு வேறு லெவல் ஹிட்டாக இருந்தது. முதல் படம் மாநகரம், அதுக்கப்புறம் அவரோட கைதி, அப்புறம் மாஸ்டர், விக்ரம், லியோன்னு சொல்லிட்டு அவர் இது வரைக்கும் எந்த ஒரு ஃப்ளாப்புமே கொடுக்காம ஃபேன்ஸை அப்படியே எக்ஸைட்மெண்ட்லேயே வச்சுருக்காரு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. குறிப்பாக மல்டி ஸ்டாரர் நிறைய நம்ம லோகேஷ் கனகராஜ் தாண்டா அப்படின்ற அளவுக்கு எல்லா மல்டி ஸ்டாரர் மூவிலையும் நம்ம தலைவர் இருப்பார். அதனால் அவர் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கிளப்புற ஒரு டேரக்டராக இருக்கார். ரெண்டாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் எப்பயுமே அவரோட படத்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவர் வந்தாலே படம் வேறு லெவலில் பேசும் பொருளாக மாறும். இப்போ இந்த படத்துக்கு அவர் இருக்கிறனாலே ஒரு வேறு லெவல் ஹைப் கிரியேட் ஆகுது. மூணாவது நம்ம சன் பிக்சர்ஸ். நம்ம சன் பிக்சர்ஸும் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்தாலே அந்த படம் ஒரு வேறு லெவல் ஹைப்பை கிரியேட் ஆகிடுது. ஏன்னா அவர் முதல் சேர்ந்த இந்திரன்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக நம்மளோட ஜெயிலர் வரைக்குமே அவங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்தாலே அது படத்தோட வசூல் வேறு லெவல் பீக்கே போயிடுது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்திரன் தான் 100 கோடிக்கு மேலே கொடுத்த ஒரு தமிழ் சினிமாலே ஒரு ஹையஸ்ட் கிராசராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சன் பிக்சர்ஸ் இவங்களும் சேர்ந்து பேட்டை படம் எடுத்தாங்க. அந்த படமும் ஒரு வேறு லெவல் கலெக்ட் பண்ணிச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அது விஸ்வாசத்தோட கிளாஸ் பண்ணாலும் ஒரு வேறு லெவல் வசூலை ஈட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த தர்பார் மட்டும்தான் அவங்களுக்கு சரியாக போகலை. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி ஜெயிலரில் 600 கோடி ப்ளஸ் கொடுத்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வேறு லெவல் ஹைப்பை கொண்டு போயிருந்தாங்க. இப்போ திருப்பி சன் பிக்சர்ஸ் வந்தோடனே ஒரு வேறு லெவல் ஹைப்பை அதை தான் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த டேரக்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு வேறு லெவல் கனெக்டே இருக்குதுன்னு தான் சொல்லலாம். அடுத்த படமும் சன் பிக்சர்ஸ் கூட தான் அது ஜெயிலர் 2 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு இப்போ எக்ஸ்பெக்டேஷனாக கிளம்பி இருக்குது. இப்போ இந்த படத்துக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகிடுது. நாளைக்கு நம்ம கரெக்டாக 6:45 ஷோக்கு புக் பண்ணிட்டோம். கண்டிப்பாக போயிடுவோம். கண்டிப்பாக போயிட்டு எந்த ஒரு ரிவ்யூவுமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்காம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நான் போகலான் இருக்கேன். குறிப்பாக இந்த சொன்ன எக்ஸ்பெக்டேஷனை வச்சு தான் நான் போகலான் இருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு சீன் லீக்காக இருந்தாலும், ஒரு சீனை பார்த்துட்டாலும் அதை ஸ்க்ரீனில் பார்க்கல நமக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்காது. இந்த சீன் தானே அப்படின்ற மாதிரி போயிடும். அதனால் நாளைக்கு ஃபுல்லாக எந்த சோஷியல் மீடியாவும் இல்லாமல் எல்லா சோஷியல் மீடியாவையும் நாளைக்கு ஃப்ரீயாக விட்டுற போகிறேன். படத்தை பார்த்துட்டு தான் திருப்பி சோஷியல் மீடியாவே போக போகிறேன். நம்ம இதுக்கான ரிவ்யூவை அடுத்த நாள் 15ஆம் தேதி காலையில் போடலான் இருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை அவங்க பார்க்க ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அவர் பார்த்துட்டு இந்த படம் ஒரு வேறு லெவல் ஆக்ஷன் பிளாக்காக ஒரு வேறு லெவல் படமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இவங்க ஏற்கனவே நம்ம லோகேஷ் கனகராஜ் முந்தைய படமான லியோ படத்தையும் அவங்க பார்த்துட்டு அவங்க ஒரு வேறு லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிருந்தாங்க. குறிப்பாக லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இது வரைக்கும் அந்த படம் எல்சியூவா இல்லையான்றது மாதிரி இருந்தது. எல்சியூக்குள்ளே இந்த படமாக வருதுன்னு சொல்லி அவர் ட்விட்டில் போட்டார். இந்த படத்துக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ஆக்ஷன் பிளாக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் மெசேஜ் போட்டிருக்காரு. அதே மாதிரி எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் மட்டும் மெசேஜ் போட்டிருக்காரு. கண்டிப்பாக அதனால் அது ஒரு நல்ல ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் எல்சியூவில் வரலன்றதையும் இப்போ இவரோட ட்வீட் மூலமாக சொல்லிடலாம். ஏன்னா அப்படி வந்திருந்ததுன்னா அதையும் அவர் போட்டிருப்பார். ஆனால் இந்த படத்தில் வேறு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட்ஸ் அவங்களோட டேரக்டரோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கலாம். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது இந்த படத்தோட ப்ரீ பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வரைக்கும் டிக்கெட் புக்கிங் ஆகிருக்கு. இந்த டிக்கெட் புக்லேயே 100 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த படத்தோட முதல் நாள் 100 கோடிக்கு மேலே அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் கிராஸராக 140 கோடி ப்ளஸில் நம்ம லியோ இருக்குது. அந்த ரெக்கார்டாக இந்த படம் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே நம்ம லோகேஷ் கனகராஜ் படம்ன்றது இன்னும் கூடுதலான தகவல். கண்டிப்பாக அவங்களோட கலெக்ஷனை அவங்களே முடியடிக்கிறது வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் நம்மளோட சூப்பர் ஸ்டாருக்கு இன்னிலேருந்து 50 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு சினிமாவில். அதுக்கு நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்பயும் சரி இப்பயும் சரி எப்பயுமே சூப்பர் ஸ்டார் தான். அவரோட இடத்த யாருமே பிடிக்க முடியாது. இன்னொருத்தவங்க எல்லாருமே அவரோட ஃபேனாக தான் உள்ளே வராங்க.
அவர் அந்த அளவுக்கு 50 வருஷமாக வந்து ஒரு லெகசியாக வந்து ஃபாலோ பண்ணி ஒரு வேற லெவல் க்ரோத்தில் இருக்கார். கண்டிப்பாக அவருக்கு இந்த எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடுறோம். அவருக்கு இந்த 50வது வருஷத்தில் இந்த படம் வந்து அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் த பீக்காக இருக்க நம்ம வந்து வாழ்த்திக்கிறோம். அது வந்து நம்மளோட முடிஞ்ச எஃபெக்டை போட்டு நம்ம சொல்லிடுறோம். அப்புறம் வந்து நாளைக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி ரிவ்யூவை கரெக்டாக போட்டுறோம். இந்த 50 நாள் ஃபெஸ்டிவலுக்கு வந்து உலகநாயகன் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட விசேஷம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு உங்களுக்கு கிளியரான என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது, இந்த எக்ஸ்பிரஷன்லாம் உங்களுக்கு தோணுச்சா தோணலையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து நம்ம கூலி படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன், நம்ம லோகேஷ் கனகனால எக்ஸ்பெக்டேஷனா இல்லை தலைவர்னால எக்ஸ்பெக்டேஷனான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.